திருவண்ணாமலை அப்படிங்கிற ஊர் பெயரை கேட்டோன்னே பொதுவாக எல்லோருக்கும் நினைவுக்கு வர முக்கியமான 2 விஷயம் அப்படின்னா, அங்கே இருக்கிற திருக்கோயிலும், அந்த திருக்கோயிலுக்கு பின்ன இருக்கிற மலையில் ஏற்றப்படக்கூடிய கார்த்திகை மகா தீபமும் தான். தீப திருநாள் அன்னைக்கு அதிகாலையிலேயே மலையடி வாரத்தில் ஏற்றப்படுற பரணி தீபத்துக்கு அடுத்ததா மாலை வேளையில் செம்பு இரும்பு கொப்பரையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொப்பரையில் 2668 அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும். இந்த கொப்பரையை மலைக்கு மேலே வைக்கிற உரிமை பர்வத ராஜ குலத்தினர் அப்படிங்கிற மீனவர்களுக்கே இருக்கு. தீபம் ஏற்ற 5 அடி உயரமும் 250 கிலோ எடையும் கொண்ட கொப்பரையும் 1000 கிலோக்கும் மேற்பட்ட நெய்யும் 1000 மீட்டர் காடா தூளியை பயன்படுத்தி இந்த தீபமானது ஏற்றப்படுது. தீபம் 10லிருந்து 11 நாட்கள் எரியும் அப்படின்னு சொல்றாங்க. தீப திருவிழாவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொப்பரையானது திருக்கோயிலில் இருக்கிற 1000 கால் மண்டபத்திற்கு எடுத்து வைக்கப்படுது. இப்படி வைக்கப்பட்டிருக்கிற அந்த கொப்பரையை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மக்கள் விபூதியால் எழுதுறதும், அவங்களோட பெயரை பொறிச்சு வைக்கிறதும், இருக்கிற பெயிண்டெல்லாம் உரிக்கிறதும், அதுக்குள்ளாரையே உப்பள்ளி கொட்டுறதும், பாட்டிலெல்லாம் போட்டு வைக்கிறதுன்னு பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.